ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல். ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமஹலா பேலஸ் தாங்க வந்திருக்கோம். சௌமஹலா பேலஸில் என்ட்ரி டிக்கெட் நம்ம வாங்கணும். மாமா வாங்க போயிருக்காங்க. அடல்ட்ஸ்க்கு 100, கிட்ஸுக்கு 40. பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு, ட்ரிங்கிங் வாட்டர், கேன்டீன் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஷூட் ஷாப்புக்கு போனோம். ராஜா ராணி மாதிரி உங்களுக்கு கெட்டப் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஃபோட்டோ வந்து 100 ருபீஸு. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க, ரிட்டன் வரும்போது கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ அலௌட் கிடையாது, அவங்க எடுக்கிறது தான். அதனால் என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. லாஸ்ட்டில் உங்களுக்கு எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பேலஸை பாருங்கள், நேரில் போய் பார்க்கும்போது நல்லாவே பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை, சரியான வெயில். பேலஸ்குள்ளே வந்து வெயிலே தெரில, அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஷாண்ட்லியர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இங்கே பாரு, உள்ளெல்லாம் என்ன இருக்குது பார்த்தியா? அவங்க யூஸ் பண்ண காசுலாம் இருக்குது. 10,000 இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி அழகாக இருக்குது மாடல். இவர் தான் அங்கங்கே சிலை இருக்கோ, இல்லை உட்காந்து டான்ஸ்லாம் பார்ப்பாரு, அந்த மாதிரியா இருக்கும். ஆமாம், இதுதான் ஆடுவாங்க ரொம்ப. இங்கே இருங்க, லைட்லாம் போட்டு எப்படி இருக்கு. இதுதான் நம்ம வந்திருக்க சௌமஹலா பேலஸு. இதோ இங்கே பாருங்க, அதை வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க உட்கார்றது. பா, அவ்வளோ பெரிய ஹாலில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. லைட்லாம் இங்கே இல்லை பாரு. ஃபுல் சைஸ் ஃபேண்டம். வீடியோவில் உள்ள பிளேசஸ்லாம் நேரில் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. அவார்டு ஹால் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஆர்ட். அப்பா வராங்க. வாவ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் பார் ஷன்வி. இங்கே பாரு, பேபிஸ்க்கெலாம் வந்துட்டு இது வச்சுருக்காங்க பார்த்தியா. இந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு சேர்.
பா எவ்வளோ பெருசாக இருக்கு. ஷன் இங்கே பாரு ஹேட்டு, அவங்க யூஸ் பண்ண ஷூ வச்சுருக்காங்க. ஹீல்ஸ் செப்பல் பார்த்தியா, ஹீல்ஸ், அவங்க யூஸ் பண்ண பர்ஸு, ட்ரெஸ்ஸை பாரு, எல்லா மாடலும் இப்போ உள்ள. கவுச்லாம் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிசிடிவி தான் இருக்கு. பா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கேருந்து பார்ப்போமா, இங்கேருந்து அப்படியே வெளில பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் சேமாக அந்த இது இருக்கு. ஒரே மாதிரி ஃபுல்லாக வாங்கி இறக்கிட்டார் போல மன்னர். புலி மேலே உட்காந்துருக்காங்க காவலுக்கு. பேபியெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சாண்ட்லியர் கலர் கலராக இருக்குது. இப்போ என்ன கலெக்ஷன், அப்பயே பயங்கரமாக வச்சுருக்காங்களே. சைனா கோஃபு டீ-ஷர்ட் சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஜூஸ் வேணுமா அதில்? இப்போ ஏதோ புதுசாக இப்போ வச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்து தான் காப்பி அடிப்பாங்க போல. எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகழகாக வச்சுருக்காங்க. ஃபோர்க்கு, தருவாங்க போல போல. புதுசாகவே இருக்கும் போல், எத்தனை வருஷம் ஆனாலும் பீங்கானு. அவ்வளோதான். எப்படி டைன் பண்ணி உட்காந்து செட்டு. என்னம்மா என்ன எது நல்லா இருக்கு? நல்லா இருக்காமா? சூப்பர். இங்க என்னன்னா யானை மரம். அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண கத்தி, வாள், வில்லு எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண கன்னெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சுற்றி பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வால் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலெக்ஷனு, இவ்வளோ திங்ஸ் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. இரும்பு பீரோ பார்த்தாலே தெரியுது செம்ம வெயிட்டாக இருக்குன்னு. கீழே வீல் கொடுத்துருக்காங்க ஈஸியாக தள்ளுறதுக்கு. 2 ஏரியா ஃபுல்லாக இந்த கலெக்ஷன் தாங்க இருந்தது. இது செகண்ட் ஏரியா. கத்தியெல்லாம் பார்த்ததும் என் பொண்ணுக்கு கத்தி வேணுமா, உனக்கு எதுக்கு கத்தின்னு கேட்டால் ஆப்பிள் கட் பண்ண வேணுமா என் பொண்ணுக்கு. கத்தி வச்சு என்ன பண்ணுவேன்? ஒரு இதை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ விதவிதமான பொருட்கள் அதில் இருக்குது பாருங்கள். சீப்பெல்லாம் இருந்தது அதில், பார்க்கவே சூப்பராக இருந்தது. எப்படி எல்லாத்தையும் சுற்றி வெளில வந்தோடனே தெரிலங்க, அவ்வளோ பெரிய அரண்மனை. பேக் சைடு வந்திருக்கோம். இப்போ அந்த சைடு வந்துருக்கோம். ஆமாம், அந்த அரண்மனைக்குள்ளேயே 3 மஹால் இருந்துச்சுங்க.
இவ்வளோ குட்டியாக குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு குத்தாது. இந்த மஹாலை முடிச்சுட்டு அடுத்தது பின்னாடி இன்னொரு பில்டிங் பாருங்கள். இது ஒரு மஹால். வர அங்கே தான் போகிறோம். இப்போ அங்கே போய் பார்ப்போம். ஏன் அதை எடுக்கக்கூடாது. இதான் உங்கள் ரூம்ஸ்லாம் இருக்கும் போல். எவ்வளோ அந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அரண்மனையை நான் 2 மணி நேரத்தில் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஆஃப் டே போயிடுச்சு. அப்படியே கீழே இறங்கினா விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. பொறுமையாக இருக்கு. ஆமாம், வாவ். ஷன்வி ஏறாத. அழகா இருக்கு. இப்போ இந்த கார் இந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும். பாய் ஒரு 100 rupees. இது என்ன காரு? ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஹோஸ்ட் 1912 HP. அவ்வளோதான். ஒரு சேடன் ஃப்ரெண்டில் உட்காந்து எடுத்து விடாத. இது வந்துட்டு இதுவும் ஒரு க்ரீன் தான். சாணி கலர். நல்லா இருக்கு. ஷன்வி உட்கார். யாரு? அண்ணாமலை. யாரு? அம்பலத்தான். பொன்னம்பல். அம்பலத்தான். முத்து படத்துல. முத்து படத்துலையா? அந்த காலத்துலேயே பேஸ்டல் கலர்ஸில் கார் இருக்கு. வாவ், இது பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல இது. சைடில் உட்கார வச்சுட்டு போவாங்களே அது இந்தியன். இப்போ அண்ணாமலை. அண்ணாமலை காரணங்க. இதுவா? இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. இதை பாருங்க, உள்ள ராணிலாம் போறது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. எவ்வளோ பெருசு இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. அது எல்லாம் வேணா பண்ணுவாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும். பண்ணலாம். வேலையை கட்டுற பத்தியா? ஓகே. என்னது மம்மா? அதை பூ பிரிச்சு விடு. ஓ, அப்படியே மஹாலையே ஒரு சுற்றி போயிட்டுருக்கோம். செருப்பு கழட்டி போயிருக்காங்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட குரான் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப குட்டி குட்டியாலாம் இருந்தது. கவுன்சில் ஹால். அது இன்னொரு என்ட்ரி. அந்த என்ட்ரி தான் நம்ம. இந்த அரண்மனையிலே உள்ள கிளாக் டவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே என்ட்ரிலாம் கிடையாது, க்ளோஸில் இருந்தது. மியூசியம் ஷாப்பு. மார்னிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த ரோலையே தான் அந்த ஷாப் இருக்குது. வரப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தோம். அதே மாதிரி இப்போ போகிறோம் உள்ள.
உள்ள ஃபுல்லாக ஏசி. ஜுவல்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. டிஷர்ட்ஸ் இருந்தது, பர்ஸு, ஹேண்ட்பேக்லாம் உங்களுக்கு சாமினார்லேயே கம்மியாக கிடைக்கும். ராயல்ஸ் போட்டு ஹைதராபாத் டிஷர்ட் இருந்தது. நிறைய புக் கலெக்ஷன் இருந்தது, குக்கிங் புக்லாம் இருந்தது. இந்த புக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிசாமிஸோட ஃபுட்டெல்லாம் இருந்தது. கேமரா அலோட் கிடையாதான், அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். திங்ஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, அரண்மனை ஃபுல்லாக சுற்றி டயர்டில் இருப்பீங்க, ஏசியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அங்கே இருக்கிற கேன்டீனில் கொம்புச்சா பீச் ஃப்ளேவர் ஸ்பார்க்கிள் வாட்டர் வாங்கினேன். ஷன்விக்கு பிடிச்ச கிரேப்ஸ் இருந்துச்சுங்க, அதனால் அதை பிஸியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2:00 ஆகிடுச்சு, அதனால் அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அரண்மனையில் உள்ள மாமரம்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு என்னோடய கற்பனை. நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இதுதான். ராஜாவுக்கு பிடிச்ச நல்ல மரமாக தான் வச்சுருப்பாரு. சும்மா வச்சிருப்பாரு. நல்லதாக தான் வச்சுருப்பாரு. சுவை நல்லாவே கை கட்டி நேரம் நிறையா இருக்குது, அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க, வைக்கக்கூடாதுன்னா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.